எல்லா ஆர்கன் எடுத்த பிறகு தான் ஹார்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது வரைக்கும் தெரியாது. நிறைய சொல்லுவார். ஏன்னா அவர் ஜிம் போகிறதுனால அவரோட ஆர்கனை பற்றி நிறைய பேசுவார் வீட்டில். ஆனால் எனக்கு ஹார்ட்டு தான் கடைசியாக எடுப்பாங்கங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ நான் வந்து எல்லா ஆர்கனும் கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு பார்த்தோம்னா ஹார்ட்டு தான் கடைசியாக எடுப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஆர்கனாக போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்கே நீட் இருக்கோ, எது ப்ரொசீஜர் பிரகாரம் யார் முன்னாடி வச்சுருக்காங்களோ அந்த போர்ட்டில் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போவாங்க. அதெல்லாம் கடந்து கடைசியாக தான் அந்த ஹார்ட்டை எடுப்பேங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே அந்த 2 days நான் வந்து கோஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி நான் தலையாட்டுறேன். அப்புறம் அவங்க 1 by 1 அந்த ப்ரொசீஜரெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. என்கொயரிஸ் எல்லாம் இருக்குது. போலீஸ் எல்லாம் வந்து நம்மக்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க 1 by 1. அப்புறம் எல்லாத்துக்குமே நான் சைன் பண்ணி கொடுக்குறேன். ஒரு பேரண்ட்ஸாக நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நாங்கள் 2 பேருமே அதை கோஆப்ரேட் பண்ணணும். நல்லபடியாக அவர் இன்றைக்கி வாழ்கிறாரு. அது ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தீப்புண் பட்டு அவங்களுக்கு மேலே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த அவங்க ஸ்கின் வளர வரைக்கும் இதுக்கு பாதுகாப்பாக இருக்குது.